ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லைஃப் ட்ராவல். நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முறுக்கு யூஸ்வலாக அரிசியை ஊற வச்சு அரைச்சி தான் செய்வாங்க. அந்த மாதிரி செய்யாமல் அரிசி மாவை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முறுக்கு செய்ய ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 250 ml அளவுடைய மெஷரிங் கப்பு. இதே கப்பில் அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவு இல்லாதவங்க பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம்க்கு பதிலாக நம்ம ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வரமாவில் பிசைகிறதுனால தண்ணி இழுக்கும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சால் சரியாக இருக்கும். கொஞ்சம் கூட வரமாவு இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் சரியான பதம். இப்போ இது கூட ஒரு கரண்டி அளவுக்கு சூடான கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா இந்த எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் உருக வச்சு சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம முறுக்கு புழிஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த பதத்தில் இருக்கணும். இதுக்கு நான் முறுக்கு புளியறதுக்கு இந்த தட்டம் தான் எடுத்திருக்கேன். முறுக்கு அச்சில் மாவு போட்டு நம்ம எண்ணெயில் புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் அதுக்கு கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடான உடனே இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். நமக்கு முறுக்கு சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா சின்ன சின்னதாக புழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை உதிரி உதிரியாக வேணும்னா இந்த மாதிரி பெருசாக சுற்றி விட்டுக்கலாம். சுற்றினோடனே நீங்கள் திருப்பிடாதீங்க. ஒரு சைடு நல்லா செவந்து இந்த மாதிரி நோர அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நோர அடங்கிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். முறுக்கு இந்த மாதிரி உடஞ்சா பரவாயில்ல, ஆனால் எண்ணெயில் பிரியாமல் பார்த்துக்கணும். இதே போல் மீதம் இருக்க முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா முறுக்கையும் நல்லா சுட்டு எடுத்துட்டேன். நல்லா பொறுன்னு வந்திருக்கு. ஒரு முறுக்கு நான் உடச்சி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. நல்ல கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வீட்லேயே செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.